ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு வீடோ வந்து பிளான் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் பண்ணக்கூடிய இல்லை மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா, யூடியூப்பில் இவ்வளோ பட்ஜெட்டில் வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்கிற வீடியோஸை பார்க்குறாங்க. அது இன்டெப்த் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்களான்னு கேட்டால் அதையும் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 10 லட்சத்துக்கு முடிச்சிட்டேன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ்னா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்கை சோஷியல் மீடியாவை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இந்த ரெக்குவயர்மெண்ட்டில் அவன் வீடு கட்டியிருக்க மாட்டான். அப்போ உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் ஒரு இன்ஜினியர்ட்டையோ ஒரு ஆர்கிடெக்டோ சொல்லும்போது அதுக்கான பட்ஜெட் வரதான் செய்யும். இப்போ யோசிச்சு பாருங்களா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வுட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் ஸ்டீல் டோருக்கு போகிறீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும். அப்போது ஒரு கிளைண்ட்டு ஸ்டீல் டோருக்கு மூவ் ஆகிறது ப்ரிஃபரபுளாக இருந்துச்சுன்னா தே வில் மூவ் ஆன் தட். ஓகேவா? பட் என்ன செய்கிறாங்க, எனக்கு வுட்டு தான் வேணும், பட் அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குவாலிட்டி குறைஞ்ச வுட்டை எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகும். இங்கே இருக்கிற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ரேட்டை பட்ஜெட்டை கம்மி பண்ணுறேன், அவன் அவ்வளோ பண்ணி தந்தான், இவன் இவ்வளோ பண்ணி தந்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இறங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த விஷயத்த எந்த கிளைண்ட்டுமே பண்ணணும். பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். டிசைன் எல்லாம் முடிஞ்ச முறை இவ்வளோ பட்ஜெட் வருதா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பில்டரை பார்த்து போகிறேன். அவன் என்ன செய்வான், அதே காஸ்ட் எஸ்டிமேஷன் தான் கொடுக்க போகிறான். பட் என்னென்னா இங்கே பெக்யூலியராக கிளைண்ட்டுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது, நான் அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே நான் இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவுமே பாசிபிள் இல்லை. உங்கள் பட்ஜெட், உங்கள் ஸ்டாமினா, உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வீடு வரும். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே போட்டாச்சு அப்படின்னா இட்ஸ் சேம் ஒரு டஞ்சன் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஹோம். இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். நான் எங்கள் கிளைண்ட்டுக்கும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதாக தான். சும்மா எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. எவ்வளோ தூரம் வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது.